அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 3வது பாகம். இதுல ஆகஸ்ட் மாதத்துல 1945ஆம் வருடத்துல பெறப்பட்ட செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நேற்றைக்கு கடைசியாக நம்ம படித்தது எப்படி நம்ம ஒவ்வொரு புது அபியாசியையும் இன்வைட் பண்ணி நமக்காக ஒரு அந்த அமைப்புக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி சுவாமி விவேகானந்தர், லாலாஜி மகராஜ் இவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதுல விவேகானந்தர் சொன்னதுதான் நம்ம நேற்றுக்கு படித்தோம். அதுல கடைசியா உள்ளதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்குவோம். நான் நிறுவனத்தின் பல்வேறு பணியிலும் நல்லிதயம் மற்றும் அமைதியான பழக்கங்களுடன் எதையும் தானே நடைமுறைப்படுத்தி காட்டும் மக்களையே அமர்த்த விரும்புகிறேன். அனைவரையும் அவர்கள் அன்பும் பரிவும் கொண்டவர்களா என்பதை வைத்தும், மற்றவர்களை ஒரு விஷயத்தை செய்ய சொல்வதற்கு முன் தானே அதை செய்து காட்டும் வழக்கம் உள்ளவர்களா என்பதை வைத்துமே மதிப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். இதான் நம்ம நேற்றுக்கு முடிச்சோம். இன்னும் அவர் தொடர்ந்து சொல்றாரு, உங்கள் இதயம் கூறுவதையே செய்யுங்கள் என்று நான் உங்களை பல முறை எச்சரித்து உள்ளேன். அதில் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை கைவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். வேலைக்காகவே வேலை செய்யுங்கள். எதை செய்கிறீர்களோ அதில் உறுதியாகவும் இருங்கள். முகதாட்சண்யம் வேண்டாம். அதான் முதல் விஷயமா சொல்றார். இதயம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்களுடைய அமைப்புல இருக்கிற 10 பேர் வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்க இதயம் சொல்ற எதையும் செய்யாமல் விடாதீர்கள். ஒரு ஆசிரமம் வாங்குறதா இருக்கலாம், இல்ல ஒருத்தரை பிரிசெப்டர் ஆக்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு மையத்தை உருவாக்குறதா இருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. உங்களுடைய இதயம் என்ன சொல்லுதோ அதன்படி செல்லுங்கள். அதுதான் உண்மை அப்படிங்கிறது. ஆனால் நம்ம நவீன உலகத்துல நம்ம இதயம் சொல்றபடி நம்ம செல்ல முடியுமா ஒரு நிர்வாகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய இதயம் ஒரு விஷயத்த சொல்லுது, என்னுடைய மையத்துல இருக்கிற எல்லாருமே அதை வேணாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எதை செய்யறது? இது மாதிரி சிக்கல் நம்ம எல்லாருக்குமே வரும். அது இந்த ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை நாம எப்படி சமாளிக்கிறோம்? நம்முடைய கட்டுப்பாட்டுல உள்ள விஷயமா இருக்கிற பட்சத்துல, நம்ம அதுக்கு பொறுப்பாளரா இருக்கிற பட்சத்துல, நான் என் இதயம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். அவ்வளவுதான். இன்னொருவருடைய பொறுப்புல இன்னொருடைய பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் ஏன் இதயம் சொல்றத அவர் செய்யணும்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு கைட்லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா மாஸ்டரை அவரு ஒரு பொறுப்புல நியமிக்கிறார் அப்படின்னா, அந்த பொறுப்புல இருக்கிற ஒருத்தருக்கும் மாஸ்டருக்கும் இடையில இதயபூர்வமான ஒரு தொடர்பு நிலை பெற்றிருக்கும். அப்ப அவங்க இதயபூர்வமா எதை நினைக்கிறாங்களோ அது சரியானதாக இருக்கும். ஒருவேளை தவறானதாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படுவது அவருடைய குருநாதர் தானே ஒழிய நாம் அல்ல. ஆனா நம்ம அப்படி பாக்குறோமானா இல்லை. இந்த இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் மிஷன்ல இருக்கக்கூடிய அபியாசிகளுக்கு, பிரிசெப்டர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒரு மையத்தை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு ஒரு அபியாசி பிரிசெப்டருக்கும், பிரிசெப்டர்கள் சென்டர் இன்சார்ஜுக்கும், சென்டர் இன்சார்ஜ் ஜோனல் இன்சார்ஜுக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்களே ஒழிய, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் அப்படின்ற ஒரு இணக்கமான நிலைமைக்கு வருவது இல்லை. அப்படின்னா நீங்க டெய்லி புதுசு புதுசா ஒரு திட்டம் போடுவாங்க, அதை எங்களை செய்ய சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா, உங்களுடைய மனம் அதை விரும்பினால் அது சரி என்று பட்டால் செய்யுங்கள். இல்லைன்னா அமைதியாக இருங்கள். ஏனென்றால் இதுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களுடைய இதயத்தினால வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் இதயத்தின் மூலமாக வழிநடத்தப்பட்டால், என் இதயம் எனக்கு மேல இருக்கவங்க சொல்றத கேட்டுது அப்படின்னா நான் செய்யலாம்.
இல்லைன்னா அமைதியா இருக்கலாமே ஒழிய அதற்கு எதிரான வேலைகள்ல இறங்காம இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டர் இன்சார்ஜ் இருக்கார். அவர் இந்த பாதை படிக்கிறாருன்னு வச்சுப்போம். இதை எடுத்து அவர் வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறார். மாஸ்டர் என்னை சென்டர் இன்சார்ஜ் ஆகணும்னு இதுதான் சொன்னாரு. உங்கள் இதயம் கூறுவதையே செய்யுங்கள் என்று நான் பலமுறை எச்சரித்துள்ளேன். இதில் உலகமே உங்களை எதிர்த்தாலும், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை கைவிட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். வேலைக்காகவே வேலை செய்யுங்கள். எதை செய்கிறீர்களோ அதில் உறுதியாகவும் இருங்கள். இது அவர் தினமும் படிக்கிறாரு. அப்ப நான் இதையும் சொல்றது அப்படிதான் சொல்றேன். மாஸ்டர் எனக்கு வழிகாட்டுங்க, நான் போறேன் அப்படின்னு அவர் போய் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார். அதாவது ஒரு மிஷன் இப்ப சென்டர் இயங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறார். அதுக்கான காரணங்களை சொல்றாரு. அந்த முடிவை மற்றவர்களை கூப்பிட்டு வச்சு அவர் பொறுமையாக சொல்லி எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் ரைட்டு. ஆனா பல பேர் அதை ஒத்துக்கல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்ப என்ன செய்யறது? இப்ப அவருக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவருடைய இதயம் அதை வலிமையாக வலியுறுத்துற பட்சத்துல அதை பத்தி மாஸ்டருக்கு தெரிவித்து மாஸ்டரோட ஒப்புதலோட அதை செயல்படுத்த வேண்டியது. இல்லைங்க 10 பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க, இதையும் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வேணான்னு விட்டுருவோமே அப்படின்னு விடுவது ஒரு சரி கிடையாது. சாதாரண விஷயங்கள்ல விட்டா பரவாயில்லங்கிற விஷயங்கள்ல விடலாம். முக்கியமான முடிவுகளை இங்க முடிவெடுக்கும் பொழுது இதையும் சொல்வதுதான் கேட்கணுமே ஒழிய ஜனநாயக முறையில 10 பேர் இருக்கிற சென்டர்ல 9 பேர் இதை ஒத்துக்கிட்டாங்க அதனால செய்யறேன் அப்படின்னு போகாம இருக்கிறது தான் நல்லது. அதுதான் இங்க விவேகானந்தர் சொல்றாரு. நம்ம எல்லாருமே கைடட் த்ரூ ஹார்ட் அப்படிங்கிறத நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் கைடட் த்ரூ ஹார்ட் தான் நடக்கிறாங்கிறத நம்ம ஏத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் இத்தனை பேர் உங்களுக்கு அறிவுரை கூறி வழிகாட்டும் போது நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. வெற்றி விரைவாகவோ அல்லது பின்னரோ கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். சூரியனே வெடித்தாலும் ஆகாயமே உங்கள் மீது இடிந்து விழுந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அதுல எந்த விதமான பயமும் வேண்டாம், தயக்கமும் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாரு. தொடர்ந்து பேசுறாரு சுவாமி விவேகானந்தர். வேலைக்கான உத்தரவு உங்கள் குருவிடம் இருந்து கிடைத்தும் அதை உங்களால் செய்து முடிக்க முடியவில்லை. உங்களிடம் இந்த மந்தமான நிலை இருப்பதற்கான காரணத்தை நான் அறிவேன். உங்கள் குரு இப்போது நீங்கள் அதை செய்வதை விரும்பவில்லை. அவர் வேறு ஏதோ ஒரு பணிக்கு உங்களை தயார் செய்கிறார். ஏதோ ஒரு விஷயம் பாபுஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை செய்யறதுல அவர் இன்னும் முடிக்கல. அதுல ஒரு தயக்கம் இருக்கு, ஒரு மந்த நிலை இருக்குது. அதை சுட்டி காட்டிட்டு சொல்றாரு, இந்த மந்த நிலை கூட உங்களுடையது கிடையாது. உங்கள் குரு இப்ப நீங்க அதை செஞ்சு முடிக்கிறத விரும்பலங்கிறதுனாலதான் அந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பணிக்கு தயார் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. தகுதி உள்ளவர்களுக்கே வெற்றி கிட்டுகிறது. அநேக தத்துவவாதிகள் இந்த உலகில் பிறந்திருக்கிறார்கள். அவர்களில் எவருமே தாக்கப்படாமல், துன்பப்படாமல், வருந்தாமல் திரும்பி சென்றதில்லை. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முள்முடி, முகமது நபிக்கு கல்லடி. யாரும் சாதாரணமாக வந்துட்டு போயிடல. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல மக்களால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க, தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மிகுந்த துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. மக்களுடைய நிலைமையை பார்த்து வருந்தி இருக்கிறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஆளும் திரும்பி போயிருக்காங்க. அவரு கிருஷ்ணரையே எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் தன் வாழ்நாள் முழுவதும் தனது ஒவ்வொரு அடியிலும் துன்பத்தை அனுபவித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள். பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் கூட அவருடைய தாயின் கருவுல உருவானதுல இருந்தே அவர் துன்பத்துலதான் இருந்தார். சிறைச்சாலையில கஷ்டப்பட்டாரு. உள்ளுக்குள்ளார பிறந்த உடனே வெளியில வந்த உடனே எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு இங்கிருந்து அங்கிருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போனாரு. தன் பெற்ற அம்மாவை பிரிஞ்சு வேறொரு அம்மாட்ட வளர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தாரு. ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். கிருஷ்ணர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு அவருடைய புகழ பாடுற நேரத்துல அவர் பட்ட துன்பங்களை நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. அது போலதான் ஆமோ, நீங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? எனது குறிப்புகள் இதற்கான பதிலை தருகின்றன. அதை மட்டும் பாருங்க. இவ்வளவு தூரம் நடந்த பொழுதும்
கிருஷ்ணர் வந்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினார். அப்படிதான் நாமளும் இருக்க வேண்டும். உங்களது பிரபுவை நீங்கள் உறுதியாக பின்பற்றுங்கள். ஏதேனும் விடுபட்டு விட்டால் அந்த பணியை செய்ய தொடங்கும் முன் மீண்டும் அதை பற்றி கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். நிறைய உத்தரவுகள் கொடுக்கப்படுது. இந்த உத்தரவுகளை நீங்களும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. 1, 2 அதுல வந்து நீங்க செயல்படுத்த விட்டுட்டீங்கன்னா திரும்பி செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுக்குங்க. ஏன்னா நீங்களா விட்டுருக்க மாட்டீங்க. இயற்கை அது இப்ப வேணாம்னு நினைச்சிருக்கோம். அதனால மீண்டும் ஒரு முறை அதை பத்தி ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு செய்யுங்க சொல்றாரு. அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி பற்றி 19 ஆகஸ்ட் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஸ்ரீ கிருஷ்ணரது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தின் முதல் நாள் உண்ணா நோன்பு மேற்கொள்ளப்படலாம் என்ற குறிப்பை கடிதம் மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். பகலில் ஒரே ஒரு வேளை மிதமான உணவு உண்ணலாம். அன்று பக்தி சிரத்தை மற்றும் தூய சிந்தனையுடன் இருக்க முயற்சிக்க வேண்டும். இதை வந்து தாஜி வந்து ஒரு முறை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார். அப்ப சொன்னார், ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நீங்க எல்லாரும் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொன்னார். நம்ம அந்த வருடம் மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அதை சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இது வந்து ஒரு நிலையான குறிப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம். லாலாஜி சொல்றது, ஏன்னா இந்த அமைப்பினுடைய ஆரிஜினா இருக்கிறவர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவருடைய ஒரு உத்தரவு படிதான் இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதனால அந்த தேதியில எல்லாரும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். ஆனா ஒரே ஒரு முறை கொஞ்சமா உணவு உண்ணலாம், அதுக்கு அனுமதி உண்டு. அன்னைக்கு வந்து முடிந்தவரை மிகுந்த பக்தி உணர்வோடு தூய்மையான சிந்தனைகளோடு நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 20 ஆகஸ்ட் 1945 சுவாமி விவேகானந்தர். ஜன்மாஷ்டமி தினத்தில் மாலையில் ஒருவேளை பால் மட்டும் அருந்தவும். இது பாபுஜிக்கு. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உண்ணா நோன்பு மேற்கொள்பவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டியதே உங்கள் பணி. இந்த வேலையை நீங்கள் மொத்தம் 2 நாட்களுக்கு தொடர வேண்டும். அந்த நாட்களில் மௌனத்தை கடைபிடியுங்கள். உபயோகமற்ற பேச்சிற்கு இடமளிக்க வேண்டாம். இது அடுத்த குறிப்பு. அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம அமைதியாக நம்ம வந்து ஒரு உண்ணா நோன்பு கடைபிடித்து பக்தி சிரத்தையோடு தூய சிந்தனையோடு இருந்தோம் என்றால் நாம் வந்து அவர்களால் கவனிக்கப்படுகிறோம். ஏன்னா அந்த பணியை பாபுஜிட்ட கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த பக்கம் கடிதம் எழுத சொன்னார் லாலாஜி, எல்லாரும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு உண்ணாவிரதம் இருங்க அப்படின்னு சொல்லி, உண்ணா நோன்பு இருங்கன்னு சொல்லி. இந்த பக்கம் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, உங்க கடிதத்தின்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த உலகத்தோட எந்த மூலையிலையாவது கிருஷ்ணருடைய நினைவுல அன்றைக்கு உபவாசம் இருக்கிறவங்களாக இருந்தால் அவர்கள் மீது கவனம் செலுத்தி அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோடது. அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த நாள்ல இந்த வேலையை செய்யுங்கள். இந்த வேலையை 2 நாளைக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு. அப்ப 2 நாள் நம்ம வந்து ஜென்மாஷ்டமிக்கு முதல் நாளும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கும் 2 நாட்களும் நம்ம அந்த தொடர்புல இந்த ஒரு உண்ணா நோன்பு இருக்கும்பொழுது மாஸ்டர்கள் நமக்காக அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறத அதுக்கு நம்மள உட்படுத்திக்க முடியும். இதெல்லாம் இதுக்குள்ளார நமக்கு கிடைச்சிருக்கிற ஹிண்ட். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் வணக்கத்திற்குரிய பண்டை கால மகான்களை பற்றியும் மட்டுமே நாம அந்த நாள்ல பேச வேண்டும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு. எனினும் தேவைக்கு அதிகமான கவனம் செலுத்த வேண்டாம். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. அன்று உங்களிடம் சக்தி முழுமையாக நிறைந்திருக்கும். ஆகவே உங்கள் குழந்தைகளானாலும் சரி, மற்ற குழந்தைகளானாலும் சரி, குழந்தைகளுடன் இருப்பதை தவிர்க்கவும். மாலையில் பூஜை வேலை வரை தனித்திருங்கள். இதெல்லாம் பாபுஜிக்கான அறிவுரை. அது நமக்கான அறிவுரையா எடுத்துட்டு நம்மளும் அந்த குழந்தைங்கள்லாம் விரட்டி விட்டுறக்கூடாது. பாபுஜிக்கு அந்த 2 நாளும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபுல் எனர்ஜி அவருக்குள்ளார பேக்கப் ஆகிருக்கும். அவர் அதை வச்சு ஒர்க் பண்ணணுங்கிற உத்தரவு இருக்கிறதுனால இந்த 2 நாளும் நீங்க யாரோடையும் பேசாம கொஞ்சம் ஓரளவுக்கு தனிமையில இருந்து ஒர்க் பண்ணுங்க. பர்டிகுலரா குழந்தைங்க வேண்டாம், அவங்க வந்து இந்த எனர்ஜியை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு.
சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுக்கு லாலாஜியும் சொல்றார். சுவாமிஜியின் அறிவுறுத்தல்கள் அனைத்திற்கும் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பயனற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்திலும் கவனம் தேவை. இவரு அவரை சுவாமிஜின்னு கூப்பிடுறாரு, அவரு இவரை பிரபுன்னு கூப்பிடுறாரு. அவங்களுக்குள்ளால உள்ள மரியாதையை பார்த்தா நமது பிரபு அப்படின்னு தான் லாலாஜியை சொல்றாரு. அல்லது எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல உங்கள் குருநாதர்னு சொல்லுவார். லாலாஜி அவரை எப்படி சொல்றாரு? சுவாமிஜி அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய அந்த ஒரு ஹையர் லெவல் அந்த மரியாதை உணர்வு, அதுவும் நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். 23 ஆகஸ்ட் 1945 சுவாமி விவேகானந்தர் மிஷனின் பணியை மேலும் சிறப்பாக செய்வதற்கான கற்பனையிலேயே இருக்கிறீர்கள். நாங்கள் கொடுக்க போகும் உத்தரவு வெறுமனே காகிதத்தில் பதிவாகி இருப்பதோடு நின்றுவிடாது என்று நான் நம்புகிறேன். இடைநிறுத்தம். மீண்டும் தொடர்றார் சுவாமி விவேகானந்தர். உங்கள் அமைப்பில் உயர் பதவியில் இருப்பவர்கள் முதலில் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இது சாரிஜி அவருடைய காலத்துல எழுதின ஒரு அவருடைய ஒரு வரலாறுல குறிப்புல கொடுத்திருக்கிற ஒரு விஷயம். ஒரு பண்டாராவின் போது வாலண்டியரா அவர் ஒர்க் பண்றாரு. அகாமடேஷன் வாலண்டியர்னு வச்சுக்கோங்களேன். டென்ட் போட்டு தானே இப்பதானே நமக்கு தாஜி அருமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அங்கங்க டென்ட் போடப்பட்டு அந்த டென்ட்ல போய் தங்குவோம். அப்ப சோதனையா என்ன பண்ணுவோம்? கரெக்டா அந்த நாளோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன் முடிகிற அன்னைக்கோ கடுமையா மழை பெய்யும். நம்ம டென்ட் எல்லாம் தண்ணியால சூழப்படும். இது வருடம் நடந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பண்டாராவில் இது மாதிரி நடக்குது. ஒரே மழை பெஞ்சு தண்ணி அங்கங்க. அப்ப இருக்கிறவங்களை எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல தண்ணி இல்லாத இடங்கள்ல போய் செட்டில் பண்ண வைக்கிற வேலையை சாரிஜி சில வாலண்டியர்ஸோட சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சில என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிற சில அபியாசிகள் அவரை கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்மள இங்க அங்க உட்காரங்க அப்படிம்பாங்க இப்படிம்பாங்கன்ட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தரை சாரிஜி அவர் இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி கேட்கிறப்ப அவர் கோவப்பட்டு சொல்றாரு, எங்களை இப்படி போட்டு அலக்கழிக்கிறீங்க, இந்த ஈரத்துல உட்கார வைக்கிறீங்க, நீங்க எல்லாம் நல்ல இடத்துல உள்ளார உட்காந்துக்கிட்டு எங்களை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசுவார். சாரிஜி ஒன்றும் சொல்லாம அவருடைய அவருடைய அந்த உடைமைகள்லாம் பத்திரமான இடத்துல வச்சுட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போய் தான் தங்கி இருக்கிற இடத்த காட்டுவார். அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அவருடைய பெட்ஷீட் எல்லாம் தண்ணியில முழுகி அவருடைய பை அது ஒரு அடிப்பக்கம் கால் பகுதி தண்ணியில முழுகி இருக்கும். இதுதான் என் இடம் பார்த்துக்குங்க அப்படிம்பார். அவரை கமெண்ட் பண்ணவர், அவர்கிட்ட சண்டை போட்டவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பார். இதுதான் விவேகானந்தர் சொல்றாரு. உங்கள் அமைப்பில் உயர் பதவியில் இருப்பவர்கள் முதலில் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க சென்ட்ரல் இன்சார்ஜ், ஜோனல் இன்சார்ஜ், நாங்கெல்லாம் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்குவோம். வர்ற அபியாசிலாம் சும்மா அப்படியே இருக்கட்டுங்க. அவருக்கு ஃபேன் இல்லைன்னா என்னங்க, மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, எளிமையா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவங்களும் எளிமையா இருக்கணுங்க அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. நாமும் அவர்களோடு ஒன்றாக அவர்கள் படுகின்ற அதே கஷ்டங்களோட நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படும். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்குதுன்னா பொறுப்புல இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தாம இருக்கும். எல்லாருக்கும் காலம்புற ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்துருங்கப்பா, எனக்கு மட்டும் காஃபி கொடுங்க அப்படின்னு நான் கேட்கலாம்னா அது நியாயம் கிடையாது. அதனால எதுலையும் மற்றவர்களுக்கு என்னவோ அதை நோக்கி நான் போறதுதான் சரியானதாக இருக்கும். இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. பதவிகளுக்கு வர்றவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சிசியா இருக்கலாம், டிசியா இருக்கலாம், எஸ்எல்சியா இருக்கலாம், பிரிசெப்டரா இருக்கலாம். நீங்க எதுவாக இருந்தாலும்
உங்கள் அமைப்பின் உயர் பதவியில் இருப்பவர்கள் முதலில் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த சத்சங்கத்துல ஈடுபடுற சகோதரர்கள் அனைவருக்கும், அபியாசிகள் அனைவருக்குமான பொதுவான கடமைகள். இவர் வந்து அபியாசிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, சத்சங்கி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றார் விவேகானந்தர். அதிகாலையில் எழுந்திருங்கள், இயற்கை விதிகளை பின்பற்றுங்கள். பழக்க வழக்கங்களில் எளிமையும், உணவு பழக்க வழக்கத்தில் ஒழுங்கும் இருக்க வேண்டும். நினைச்சப்பெல்லாம் போய் கேன்டீன்ல நிக்க கூடாது. அதான் அவர் சொல்றாரு. உணவு பழக்க வழக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்கணும், அளவா சாப்பிடணும், சரியான உணவை எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உணவு பழக்கத்துல இருக்கிற ஒழுங்கு. பழக்க வழக்கங்கள்ல எளிமை அப்படின்னா, சத்சங்கத்துக்கு வர்றோம் அப்படிங்கும் பொழுது தூய்மையான, எளிமையான ஆடைகளை உடுத்தி வரலாம். தேவையற்ற நகை, தேவையில்லாத ஒரு பட்டு இதெல்லாம் உடுத்திட்டு வர்றது, நல்லா காலில் நல்லா கொலுசை போட்டுட்டு நல்லா சத்சங்கம் ஆரம்பிச்சாலும் ஜில்னு நடந்து உள்ள போறது, இல்லைன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப காட்டமான சென்ட் எடுத்து அடிச்சுட்டு போய் பக்கத்துல உட்காந்துக்கிறது. அவர் உட்கார்ந்தாருன்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து சென்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுவார், வாசனை. இதெல்லாம் நம்ம பாக்குறது தான். ஆனா அவங்கெல்லாம் போய் மாறிடுவாங்க. முதல் ட்ரிப் அப்படி இருப்பாங்க, ரெண்டாவது ட்ரிப் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அததான் அவர் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு டியூடரண்ட் போட்டுக்கிற பழக்க வழக்கம் இருக்கு, உங்களுக்கு இது மாதிரி உயர்வான நகைகளை ஆடைகளை உடுத்திட்டு தான் போகுங்கிற பழக்க வழக்கம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிங்க. சத்சங்கத்துக்கு வரும்பொழுது எளிமையாக இருங்கள், எளிமையான உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறார். பக்தியோடும் தாராள மனப்பான்மையோடும் இருக்க வேண்டும். வார்த்தைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களில் உண்மை இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளிடம் காட்டுவது போலவே அனைவரிடமும் பரிவு காட்ட வேண்டும். உங்களால் முடிந்த அளவு அனைத்து விதமான மக்களுக்கும் சேவை செய்யுங்கள். மொத்த உலகத்தையும் ஒரே இனம் என கருதி அனைவரின் உரிமைகளுக்கும் உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும். மாஸ்டரிடம் பற்றுறுதி கொள்ளுங்கள். அவரது மிஷனுக்கு விசுவாசமாக இருங்கள். தினமும் குறிப்பிட்ட நேரத்தை பயிற்சிக்காக ஒதுக்குங்கள். உறங்குவதற்கு முன் மிஷனின் வெற்றிக்காகவும் இயற்கையின் விதிமுறைகளையும் மிஷனின் கட்டளைகளையும் பின்பற்றுவதற்கான மனத்திற்பம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த 9 வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம், சொல்லியிருக்காங்க. 10 நியமங்கள்லயும் இது சம்பந்தமான நியமங்கள்லாம் இருக்கு. இந்த 10வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம செய்யறோமா அப்படின்னா, அந்த கான்சியஸ் முக்கியமா வந்து வரணும் அப்படின்னா இந்த 10வது நியமத்தை உள்ளது. இது 10வது நியமம் என்பது வேற. அது வந்து நம்ம வந்து செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கறது பிரேயர். ஆனா இங்க இவரு சொல்லியிருக்கிற, விவேகானந்தர் சொல்லியிருக்கிற இந்த 10வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னைக்காவது நம்ம மாஸ்டருடைய மிஷன் வெற்றி அடைய வேண்டும், அவர் என்ன நோக்கத்துக்காக செயல்பட்டு இருக்காரோ அதுல முழுமையான வெற்றி அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம என்னைக்காவது பிரார்த்தனை பண்ணிருக்கோமா? அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு போய் கூட நான் நல்லா இருக்கணும், நான் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னு தான் நம்ம யோசனை பண்றோம் ஒழிய, இந்த பிறந்தநாள் விழா அன்னைக்கு அவர் நல்லா இருக்கணும், அவர் சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும், அவருடைய உறவினர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவர் என்ன விஷயத்துக்காக அவருடைய நோக்கம் என்னவோ, அவருடைய அவதாரத்துடைய நோக்கம் என்னவோ அது நிறைவேறணும், அவர் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு அவருடைய குறைந்தபட்சம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கூட நம்ம ப்ரேயர் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்மளை பற்றியே சிந்திக்கிற ஒரு ஆளாக நம்ம போயிட்டு தான் இருக்கோம். எப்ப போனாலும் எங்க போனாலும் மாஸ்டர்கிட்ட போகும்போது மாஸ்டர் எனக்கு என்ன செஞ்சார், பண்டாராவுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு மாஸ்டர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்தார், எனக்கு இதை செஞ்சார், என்னிடம் மாற்றங்களை கொண்டு வந்தார்னு சிந்திக்கிறோம். ரைட்டு தான். ஆனா அவர் என்ன செய்யறார், அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கும், அவருடைய நோக்கத்துக்கு நாமெல்லாம் எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா. அது மாதிரி உறங்குவதற்கு முன் நான் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கறது சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிடமாவது மாஸ்டருடைய வெற்றிக்காக, மாஸ்டர் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கார், என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கார், அவர் அவருடைய குருநாதருடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்காருல்ல,
அந்த திட்டங்கள் எல்லாம் அவர் வெற்றி அடையணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் விவேகானந்தர் சொல்றார், மிஷனின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னொரு பக்கம் ரொம்பவும் முக்கியமானது, இயற்கையின் விதிமுறைகளையும் மிஷனின் கட்டளைகளையும் பின்பற்றுவதற்கான மன திட்பம் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்யுங்கள்ங்கிறார். இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனரியும் கட்டாயம் செய்ய வேண்டியது. பல நேரங்கள்ல மிஷனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கான மனத்திட்பம் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. இயற்கையோட விதிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றுவதற்கான மனத்திட்பம் நமக்கு இல்லாம போகுது. அது என்னங்க மிஷனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கான மனத்திட்பம்? ஒரு காலகட்டத்துல நீங்க 2015 வரைக்கும் எப்படி இருந்தோம், அப்போ மிஷனுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருந்துச்சு, அதுல இருந்து மாறி ராஜி ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு கொண்டு வந்தோடனே யாருக்கு வேணாலும் போகணும், எங்க வேணாலும் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கணும், யாரை வேணாலும் வந்தா உடனே அவங்கள அபியாசி ஆக்கணும் அப்படின்னோடனே எத்தனை மூத்த பிரிசெப்டர்களால அதை ஏத்துக்க முடியல. இது மிஷனோட கட்டளை தானே. ஏன் ஏத்துக்க முடியலன்னா அதுக்கு அவங்க வேலிட் ரீசன் வச்சிருந்தாங்க. சார், சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும், எல்லாரையும் உள்ள விட்டோம்னா, அவங்கள சரியான விதத்துல தயார் பண்ணாம எல்லாரையும் உள்ள விட்டோம்னா இந்த அமைப்புல குழப்பம் ஏற்படுத்தும், டிசிப்ளின் குறைஞ்சு போகும். இது எல்லாருக்குமே உள்ளதுதான். இது மாதிரி ஏன் பதட்டம் வருது? ஏங்க நமக்கு இந்த சிந்தனை வரும்போது மாஸ்டருக்கு வராதா? ஆனாலும் அதை தாண்டி அவர் செய்யறாருன்னா அதுக்கான வேலைகளை அவர் செய்ய மாட்டாரா? இதை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு விரும்பாவிட்டாலும் கூட அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் ஒரு மன உறுதி தேவை. இந்த மன உறுதி இல்லாதவங்க நெகட்டிவா திங்க் பண்ணவும் நெகட்டிவா பேசவும் ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா கட்டாயமா நமக்கு என்ன வேணும்னா ஒரு மன உறுதி தேவை. அந்த மன உறுதியை மாஸ்டர் தான் கொடுக்கணும். அதனால முக்கியமான ஒரு விஷயம், மிஷன்ல இருந்து ஆழமா போய் வாலண்டியர் ஒர்க் பாக்குறவங்களா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பு மாஸ்டரால கொடுக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கட்டாயம் இந்த 10வது பாயிண்ட திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திட்டு செய்யணும். ஒண்ணு நான் எந்த அமைப்பினுடைய ஒரு ஃபங்க்ஷனரியா இருக்கிறனோ அந்த அமைப்பினுடைய குருநாதர், அதனுடைய தலைவர், அவருடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரேயரும், அந்த அமைப்பிலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளை, அந்த அமைப்பினுடைய விதிமுறைகளை பின்பற்றுவதற்கான மனத்திட்பம் கிடைக்கவும் எனக்கு பிரார்த்தனையை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பிரார்த்தனை வேணுங்கிற இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது இன்னும் டீட்டெயிலா பேசலாம். எல்லாரும் இருக்கிற விஷயங்கள்ல இல்ல, ஒரு ப்ரிசெப்டர் மீட்டு, ஒரு ஓனர் இன்சார்ஜ் மீட்டு, அதுல பேச வேண்டிய விஷயம் இதெல்லாம். இருந்தாலும் அப்ப அபியாசிக்கு கிடையாதான்னா அவரு அபியாசிகளுக்கு தான் சொல்லியிருக்காரு. ஒரு அபியாசியால மிஷனின் விதிமுறைகளை எல்லா இடத்துலையும் பின்பற்ற முடியுமா அப்படின்னா விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. நீங்க வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க, நீங்க கையில அந்த பேண்ட் போட்டுக்குங்க, உள்ளுக்குள்ளார இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் பேட்சை போட்டுக்குங்க. ஏங்க நான் பாத்ரூம் போறப்ப கூட பேட்ச் எப்படிங்க போட்டு போக முடியும், என்னால விதிமுறைகள் எல்லாம் பின்பற்ற முடியாதுங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய மனத்திட்பம் அவ்வளவுதான், பேட்ச் போட்டுங்கன்னா போட்டு போங்க, அவ்வளவுதானே. பாத்ரூம் போறப்ப சட்டை போட்டு போறீங்கல்ல, அது சட்டையில பனியன்லயே சட்டையிலே பேட்ச் போட்டுக்கிறது என்ன கஷ்டம்? அப்ப நான் என்ன பண்றேன், விதிமுறைகளை நான் பின்பற்றுவதில் இது மிஷனோட விதிமுறைகள்னு வச்சுக்கோங்க. இயற்கையோட விதிமுறைகள்னு சில விஷயம் இருக்கு, அந்த விதிமுறைகளையும் நான் பின்பற்றி. இயற்கையோட விதிமுறைகள்னா என்ன? இது அடுத்த கேள்வி. எல்லாமே இயற்கையோட விதிமுறைகளா? நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய குழந்தைகள், நம்மளுடைய வாழ்க்கை முறை, இதுல நமக்கு என்ன நடக்கணுங்கிறதுலாம் இயற்கையில இருக்கிற விதிகள் தான். அதை நம்ம பின்பற்ற முடியுமா? அது சாத்தியமா நமக்கு அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இப்ப பேசுவோம். ஆனா இந்த 10வது பாயிண்ட நாம ஒரு அபியாசியாக, ஒரு பிரிசெப்டராக, மிஷன்ல முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவராக அனைவரும் மனசுல வச்சுக்கணும். 2 விஷயம். ஒண்ணு, நாம மிஷனோட வெற்றிக்காக பிரார்த்தனை பண்ணணும். இன்னொரு விஷயம், அங்கிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கட்டளைகளை, இயற்கையுடைய விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு எனக்கு மன உறுதி தேவை.
அந்த மன உறுதியை கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணும். இது நம்ம கான்சியஸ் லெவல பல மடங்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது மிகவும் முக்கியமானது. பெரியவரோ அல்லது சிறியவரோ அனைவரும் இதற்கு கட்டுப்பட வேண்டும். எதற்குன்னா இந்த 10 விஷயங்கள் சொன்னார் இல்லையா சுவாமி விவேகானந்தர், இந்த 10 குறிப்பிட்ட சிலருக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு என்ன உத்தரவு அளிக்கப்படுகிறதோ அதற்கு அவர்கள் கட்டுப்படும். அந்த விதிவிலக்கு எப்ப கொடுக்கப்படும், ஏன் கொடுக்கப்படுது, அவங்களுடைய வேலைகள் என்ன, அதை பொறுத்தது. உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா பெண்களுக்கு அதுல இருந்து விதிவிலக்கு, அவங்க எப்ப வேணாலும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விதிவிலக்கு. அவங்களுக்கு அதுக்கு பதிலாக வேற என்ன உத்தரவு அளிக்கப்படுகிறதோ அதை அவங்க பண்ணணும். அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து மாஸ்டருக்காக உடல் நலனுக்காக பிரார்த்தனை பண்ண சொல்லி உத்தரவு வருது அப்படின்னா, அவருக்கு அப்புறம் தியானம், சுத்திகரிப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு எப்ப கண்ண மூடினாலும் அவருக்கு ஒரே ஒரு வேலை தான். என்ன? மாஸ்டருடைய உடல் நலன் மேம்பட வேண்டும், அவர் மகிழ்ச்சியா இருக்கணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அவர் வந்து காலம்புற தியானம் பண்ணல, சாயங்காலம் கிளீனிங் பண்ணல அப்படின்லாம் யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் ஒரு ஹிண்ட். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதெல்லாம் சொல்றேன். அதனால இந்த 10 பாயிண்ட்டும் வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும். பெரியவங்க, சின்னவங்க, நேத்திக்கு வந்தவங்க, பழையவங்க எல்லாம் கிடையாது. இதுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு அவர்களுக்கு என்ன உத்தரவு அளிக்கப்படுகிறதோ அதற்கு கட்டுப்படுறதும் இந்த விதிகள்ல இருந்து விளக்கும் அளிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது பிரிசெப்டர்களுக்கான கடமைகள். இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.